Hey hi guys, welcome to Trade of Ultron. I am Parsesnaly. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ ட்ரேடிங்லேருந்து ஏன் ஃபாரெக்ஸ் ட்ரேடுக்கு வந்து நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிரிப்டோவில் இருக்க இப்போ பிரச்சனைகள்லாம் நிறையா போயிட்டுருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏன் ஃபாரெக்ஸுக்கு போனோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ கிரிப்டோவில் வந்து ரீசெண்டாக வந்து நிறையா இஷ்யூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. டேக்ஸாக இருந்தாலும் சரி, வித்ட்ரா டெபாசிட்டு, இந்த பிரச்சனைலாம் போய்ட்டுருக்கு. 30% டேக்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரேடருக்கெலாம் ஒரு தர்ம சங்கடமான காலம் கூட சொல்லலாம். 30% டேக்ஸு நம்ம பண்ணுறதே வந்து ஒரு 100 200 வந்து ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்ருக்கோம். அதுலேயும் வந்து 30% வந்து டேக்ஸ் போடுறதா இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக தெரியுது. சரி இருக்கட்டும். அது இல்லாமல் டிடிஎஸ்னு ஒரு டேக்ஸ் வேறு போட்டிருக்காங்க. நான் என்னன்னு போய் சொல்கிறதுன்னு தெரில. நம்மளாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 ட்ரேடு 3 ட்ரேடு இந்த மாதிரி பண்ணிடுவேன். 4 ட்ரேடு 3 ட்ரேடுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எடுக்கிற ப்ராஃபிட்லேயும் 30% வந்து டேக்ஸ் போடணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சிலலாம் வந்து வித்ட்ரா டெபாசிட்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற கிரிப்டோ ட்ரேடர் எல்லாமே வந்து வால்யூம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. நிறைய பேர் வந்து கிரிப்டோவிலேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வஜரக்ஸ் எக்ஸ்சேஞ்சு கூட நம்ம இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வந்து ஷிஃப்ட்டு பண்ண போகிறதா அப்படின்னு நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. வால்யூம்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. 70% வந்து வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. கிரிப்டோவில் வந்து இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களோட வால்யூமு இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. நம்ம இந்தியாவில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து நிர்மலா சீதாராம் அவங்க வந்து கிரிப்டோ ஒழிச்சு கட்டுற நோக்கத்தோடு தான் வந்து பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நமக்கு வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம எந்த மார்க்கெட்டு போனாலும் பொழைச்சிக்கலாம். சரி, அதனால தான் நம்ம வந்து கிரிப்டோவில் வந்து ஃபாரெக்ஸ் வந்து போகிறதுக்கு மெயின் ரீசன். நான் கிரிப்டோ முழுசாக வந்து ஒதுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நான் வந்து கிரிப்டோவில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டாக இன்வால்வ் ஆகினேன். ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். அதுதான் ட்ரேடிங்னால் என்னன்னே தெரிஞ்சுது எனக்கு கிரிப்டோவில் பொறுத்த வரைக்கும் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரிலாம் வந்து கிரிப்டோவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய டெக்னாலஜிலாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்தியா வந்துட்டு இதை வந்து கேம்பிளிங்கிற மூலையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு ரீசன் தெரில. இதை வந்து கவர்மெண்ட் ஒரு இது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா, டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம அகைன் வந்து பேக் டு கிரிப்டோ. அது வரைக்கும் நம்ம வந்து ஃபாரெக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஃபாரெக்ஸில் வந்து நான் இப்போ ஒரு வாரமாக வந்து டெமோ அக்கௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சார்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து சார்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் மேனிப்புலேட் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் மேனிப்புலேட்டுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. இப்போ எலான் மஸ்க் நினச்சாருன்னா டோஜி காயினை வந்து எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் கொண்டு போகலாம், எவ்வளோ கீழே வேணாலும் கொண்டு போகலாம். ஆனால் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரில்லியன் கணக்கில் வந்து இதில் ஃபண்டு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால அதில் வந்து மேனிப்புலேட்டுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. அதனால் அக்யூரேட்டாக வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. பேட்டர்னை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களும் சரி, இல்லை சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இல்லைன்னா கேண்டிலை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களும் ஒரு பெஸ்ட்டான வந்து மார்க்கெட்டு அப்படின்னு கூட சொல்லுவேன். பிகினருக்கு வந்து கிரிப்டோவில் வந்து எக்ஸ்சேஞ்சு இவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா நம்ம ஃபாரெக்ஸில் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான மார்க்கெட் வந்து ஃபாரெக்ஸ் கூட சொல்லலாம். நானும் இப்போ தான் வந்து ஃபாரெக்ஸ் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். திங்கட்கிழமையிலேருந்து நாளையிலேருந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு வாரமாக வந்து டெமோ அக்கௌண்ட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த காரணத்தினால தான் நான் வந்து கிரிப்டோ ட்ரேடிங்லேருந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடுக்கு வந்து சேஞ்ச் ஆகினேன். இந்த இஷ்யூஸ்லாம் முடிஞ்சதுன்னா ஐ எம் பேக் டு கிரிப்டோ. அது வரைக்கும் நம்ம வந்து ஃபாரெக்ஸ்லேயே வந்து ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து வீடியோலாம் போட்டது எல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்க, நான் ரொம்ப வந்து கிரிப்டோவை பற்றி பேசியிருக்கவே மாட்டேன். ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மொத்தத்தில் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் கிரிப்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நல்லா டீப்பாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கிரிப்டோவுக்கு வந்த சோதனை இந்தியாவில் அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் போட்ட வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிஸ்டிக்கில்
ப்ளேலிஸ்ட்டு க்ளியர் பண்ணியிருக்கேன். கேண்டில்ஸ்டிக்லாம் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து 2-3 வீடியோ வந்து ரொம்ப ஆடியோ வந்து மட்டமாக இருக்குது. அது வந்து ஒரிஜினல் சோர்ஸ் வந்து டெலிட் ஆகிருது. அது எப்படின்னே தெரில. அதனால தான் வந்து வேறு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இப்போ வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ. அது வந்து ஒரு இமேஜை வச்சு இந்த இதெல்லாம் பண்ணியிருப்பேன். ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நானும் சில வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சில வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் வந்து நம்ம அவ்வளோக்கு இன்வால்வ் ஆகிறதில்ல. கேண்டில்ஸ்டிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் வந்து சில வீடியோ வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும். அதை வந்து நான் இனிமேட்டு வரப்போகிற வீடியோவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இனிமேட்டும் கேண்டில்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நிறையா வீடியோ இருக்குது. அதை வந்து ஒவ்வொன்றா வேணும்னா கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். ஒருத்தரும் வந்து கமெண்ட் பண்ண முடிக்கிறீங்க, ஒன்றும் பண்ண முடிக்கிறீங்க. ஒரு லைக் கவுண்டே போட்டு விட்ருங்க போதும் நமக்கு அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் டிப்ஸு. இது வந்து ஓவரால் மார்க்கெட்டுக்கும் வந்து அக்செப்ட் ஆகும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதுதான் நமக்கு வந்து சோறு போடுன்னே கூட சொல்லலாம். எந்த மார்க்கெட்டு போனாலும் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு கற்றுக்கிட்டு இருந்தோம்னா பொழைச்சிக்கலாம். ஃபண்டமெண்டல்னால் நம்ம வந்து அதோட பேக்ரவுண்டில் இருக்க, இப்போ ஒரு காயின்னா அதோட ஃபண்டமெண்டல்னால் அந்த பிட்காயின் இருக்குன்னா அந்த பிட்காயினை வச்சு வர நியூஸு, அதனால் அது மூலயமா வர டெக்னாலஜி, இதை வச்சு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அதை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபண்டமெண்டல். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பேட்டர்ன்ஸு, சார்ட்ஸு, ட்ரேடர்ஸ் வந்து எவ்வளோ வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இதை வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது. அதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ கைஸ், இவ்வளோ தான் வந்து இந்த வீடியோ. சரி, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து டவுட் இருந்தால் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சமாவது லேர்ன் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்கை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ண வாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இதுதான். காசுனா ஓகே, காசுனா நான் தரேன்னு சொன்னால் எல்லாமே வருவாங்க. ஆனால் கொஞ்சம் கற்றுக்கோங்கன்னு சொன்னால் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்னு நினைக்கிறேன். அவங்க அடிப்பட்டால் தெரியும். அதுக்குன்னா அவங்க வந்து லாஸ் பண்ணணும்னு சொல்லுறதில்ல. அவங்க ட்ரேட் பண்ணுறப்பே அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 ட்ரேடு வந்து நல்லா ப்ராஃபிட்டில் இருந்தாலும் அடுத்த ட்ரேடு வந்து லாஸ் ஆகும், ஒன்றுமே தெரியாமல் இருந்தால். நல்லா கற்றுருந்தாலும் எல்லா இதுவும் வந்து நம்ம சக்ஸஸாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்ல வரல. ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நான் அவங்க ரிஸ்வித்.